இதுல சமைச்சு சாப்பிட்றப்ப இரும்பு சத்து கண்டென்ட் வந்து அதிகமா கிடைக்கும். ரத்தத்துல ஹீமோகுளோபின் யாருக்கெல்லாம் வந்து கம்மியா இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த கேஸ்ட் அயன் டாக்டருங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க. 899 rupeesக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எனக்கு ஒரு மல்டி பர்போஸ்க்கு கேஸ்ட் அயன்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்லட் வந்து ஷூட் ஆகுங்க. வில்லேஜ் குக்கர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சோப் ஸ்டோன் கல்சட்டி, சோப் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம கேஸ்ட் அயன் பற்றி பார்க்கலாம். கேஸ்ட் அயன் அப்படிங்கிறது இதுவும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஹெல்த்தியரான கிச்சன்வேர் ப்ராடக்ட் தாங்க. ஏன் அப்படின்னா நிறைய டாக்டருங்களே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனில் வந்து சமைச்சு சாப்பிட்றத வந்து பரிந்துரைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதில் சமைச்சு சாப்பிட்றப்ப இரும்பு சத்து கண்டென்ட் வந்து அதிகமாக கிடைக்குங்க. சரி, நம்ம சாதாரண அந்த இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்லாமா? எஸ், அதுலேயும் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அது வந்து ஷீட்டை வந்து கட் பண்ணி வளைச்சி நம்ம வந்து பண்ணுறதுங்க. கேஸ்ட் அயன் வந்து வேற மெத்தடில் பண்ணுறது. கேஸ்ட் அயன் வந்து இரும்பையே உருக்கி அதை வந்து நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் ஒரு மோல்டில் வச்சு நம்ம பண்ணுறது தாங்க கேஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ். கேஸ்ட் அயனில் சமைச்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ஈஸியாக வந்து கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீமோகுளோபின், ரத்தத்தில் ஹீமோகுளோபின் யாருக்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த கேஸ்ட் அயன் டாக்டருங்க வந்து பரிந்துரைக்கிறாங்க. அதே மாதிரி அனிமியா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் வந்துட்டு இந்த கேஸ்ட் அயன் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளுக்கு இரும்பு சத்து கிடைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா நம்மளோட அந்த பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சுறுசுறுப்பாக வந்து வேலைகள்லாம் வந்து செய்ய முடியுங்க. சரி, இப்போ இந்த கேஸ்ட் அயன் பாத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கேஸ்ட் அயனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தோசைக்கல். கேஸ்ட் அயனில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னா இந்த தோசைக்கல்லுங்க. ஒரு டபுள் ஹேண்டில் தோசைக்கல் 3 கிலோ வெயிட் இருக்கும். நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிரிப் பண்ணுறதுக்கு இந்த சிலிக்கான் கிரிப்பும் வந்து இருக்குது. இது வந்து நம்ம அடிஷ்னலாக தான் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது நார்மலாக சிலிக்கான் கிரிப்போட வராது. நம்ம வேணும்னா அடிஷ்னலாக வந்து இது போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து தோசைக்கல். ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம தோசை சுட்டு சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இந்த பேப்பர் ரோஸ்ட்லாம் வந்து போடுறதுக்கு வந்து ரொம்பவே ஷூட் ஆகுங்க. சரி, இதை வாங்கிட்டு நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது? இப்போ கேஸ்ட் அயன்னாலே நிறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங் பண்ணணும், நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் நார்மல் இரும்பை விட அப்படின்னு வந்து திங்க் பண்ணுறீங்க. ரொம்பலாம் அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டலாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் இல்லை சீசன் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஸ்ட் அயன் பாத்திரம் எல்லாமே ட்ரிபிள் டைம் வந்து நம்ம சீசன் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஜஸ்ட் நீங்கள் இதை வாங்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஆனியன், டர்மரிக், உப்பு இந்த 3ஐயும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா கருகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியன் தேய்ச்சி நீங்கள் தோசை ஊற்றுனீங்கனாலே இதில் வந்துருங்க. பிகாஸ் இது வந்து ஆல்ரெடி ஆயில் சீசன்டு தான். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து உங்களுக்கு தோசை வந்து வந்துருங்க. நீங்கள் எக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எக் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், சீசன் பண்ணி எடுத்துக்கலாம். சரி, இப்போது நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா துரி ஏறும். அதனால தான் நம்ம ஆயில் பூசி வைக்க சொல்கிறேன். இதுதான் மெயின்டெனன்ஸ். ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நீங்கள் இதை நல்லா தொடச்சி எடுத்துட்டு இல்லை நீங்கள் கேஸ்லேயே வச்சு லைட்டாக வந்துட்டு நீங்கள் ஹீட் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஆயில் மட்டும் பூசி வைங்க. இவ்வளோ தாங்க மெயின்டெனன்ஸ். மற்றபடி பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் வந்து இதுக்கு தேவைப்படாது. சரி, இப்போ இதே தோசைக்கல்ல வேற ஏதாவது மாடல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இன்னொரு சூப்பரான மாடலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நான் அதையும் வந்து காட்டுறேன். லாங் ஹேண்டில் தவா. பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கா இந்த லாங் ஹேண்டில் தவா. இதுலேயும் வந்து நம்ம தோசைலாம் வந்து ஊற்றிக்கலாம். எனக்கு கைப்பிடி கொஞ்சம் லென்த்தியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஷூட் ஆகும். ரொட்டி போட்டுக்கலாம். இது பாருங்க, நல்லா கொஞ்சம் பீடிங் வச்ச மாதிரி வரும். நம்ம ஏதாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறது, ஆயில் விடுறது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் இந்த கல்லுலேயும் நம்ம ஆயிலெலாம் விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பீடிங் இருக்கும். அதை விட இதில் அதிகமாகவே பீடிங் வருங்க. சரிங்களா? சரி, இதனோட ரேட் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஹோல்சேல் ரேட்டில் தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் இந்த கிரிப் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 899 rupeesக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இந்த தோசைக்கல் ஹெவியான ப்ரீமியம் குவாலிட்டி தோசைக்கல்லுமே பார்த்தீங்கன்னா 899 rupeesக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி, எனக்கு கிரிப்போட வேணும் அப்படின்னா அந்த கிரிப் நம்ம தனியாக வாங்குறப்ப 150 rupees ஆகுங்க. பட் இது கூட நம்ம சேர்த்து வாங்குறப்ப ஜஸ்ட் 100 rupeesக்கே இந்த கிரிப்பும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். கிரிப்போட வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 999 rupees வருங்க. எனக்கு கிரிப் வேண்டாம் அப்படின்னா 899 rupees மட்டும்தாங்க வரும். சேம் நான் ஆல்ரெடி காமிச்ச தோசைக்கல்லும் அந்த ரேட்டு தாங்க வரும். சரி, அடுத்தது கேஸ்ட் அயனில் நம்ம பார்க்க போகிறது கடாய்.
ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்மக்கிட்ட கடாய் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 22 சென்டிமீட்டர் கடாய், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்குது, 26 சென்டிமீட்டர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமிலிங்க எங்களோடது அப்படின்னா எங்ககிட்ட 30 சென்டிமீட்டர் அளவில் கூட இருக்குங்க. ஸோ 22, 24, 26, 30 இந்த மாதிரி எல்லா சைஸ்லேயுமே நம்ம வந்து கடாய் வந்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு நான்வெஜ் குக் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்க முடியுங்க. சரி, இப்போது இந்த கடாய் என்னெல்லாம் நம்ம பர்போஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடாயில் நம்ம எல்லா கிரேவி சமைக்கிறதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை நான் நான்வெஜ் பிரியர் அப்படின்னா நான் நான்வெஜ் சமைக்கிறதுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போது ஒரு சிலவங்க வந்து இதில் வந்து அசிடிக் ஃபுட்லாம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. அது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அசிடிக் ஃபுட் வந்து இதில் சமைக்கிறப்ப அந்த அயன் கண்டென்ட் வந்து இதில் அதிகமாக சேருங்க. சரிங்களா? அதனால தான் நம்ம உடனே வந்து இதில் சமைச்சிட்டு நீங்கள் வேறு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதனால தான் இதில் வந்து நம்ம வைக்கிற கிரேவி வந்து ரொம்ப நேரம் நம்ம இப்போ சமைச்சிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே வைக்கிறப்ப தான் பிளாக் கலரில் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா அந்த அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக வந்து கலக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் குக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ அசிடிக் கண்டென்ட்னா என்ன, நம்ம தக்காளி, எலுமிச்சை, புளி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்து இதில் வந்து நம்ம குக் பண்ணலாங்க. குக் பண்ணிவிட்டு நீங்கள் உடனே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க கேஸ்ட் அயர்ன் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது. மற்றபடி பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் வந்து இதுக்கு கிடையாது. சரி, இப்போ இதனோட ரேட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ இது வந்து 22 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். 26 சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ருபீஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டிங்க, ட்ரிபிள் சீசன் பண்ணது. இது 30 சென்டிமீட்டர் பெரிய சைஸு பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிரிப் வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த டபுள் கிரிப் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் வரும். இது கூட நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா போதும். இந்த கிரிப்போடையே நம்ம வந்து வாங்கிக்க முடியுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேஸ்ட் அயர்னில் ஸ்கில்லட். சரி, எனக்கு ஒரு மல்டி பர்போஸ்க்கு கேஸ்ட் அயர்னில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கில்லட் வந்து ஷூட் ஆகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு ஸ்கில்லட்டு. இதில் வந்து நம்ம கிரேவி பண்ணிக்கலாம், இல்லை எக் ஐட்டம்ஸ் ஏதாவது ஆம்லேட் போடணும், ஆஃபாயில் போடணும், இல்லை எக் ஃப்ரை பண்ணணும், ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும், இல்லைனா ஒரு ஊத்தாப்பம் போடணும், எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக வர்றது வெறும் 899 ருபீஸுக்கு தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது கூட நம்ம இந்த கிரிப் 200 ஒர்த் கிரிப் வந்து இது கூட நீங்கள் சேர்த்து வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸுக்கே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குங்க. இந்த மாதிரி ரீசனபிளான ரேட்டுக்கு மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட் அயர்னில் பனையாரக்கல். இது வந்து இண்டக்ஷன் பாட்டம்ங்க. இங்கே டாட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து இண்டக்ஷனில் சப்போர்ட் பண்ணுற ஒரு பாட்டம். இல்லை எனக்கு இண்டக்ஷன் பாட்டம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டான பனையாரக்கல்லுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த பனையாரக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 400 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 400லேருந்து பார்த்தீங்கன்னா 900 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. இந்த இண்டக்ஷன் பனையாரக்கல் ப்ரீமியம் பனையாரக்கல்லே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 900 ருபீஸுக்கு தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி, இது எத்தனை குழி அப்படின்னா 9 குழியில் வந்துருங்க. சரி, நான் இது கேஸில் வைக்க முடியுமானா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரிங் வச்சு நீங்கள் கேஸில் வச்சுக்கலாம். ரிங்குமே வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இதில் பனையாரெல்லாம் நம்ம ஊற்றி சாப்பிட்றப்ப, இல்லை தோசை வந்து நம்ம இந்த தோசைக்கல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே லேடிஸ்லாம் வந்து தோசை ஊற்றி வச்சுருவோம், இல்லை பணியாரம் ஊற்றி வச்சுருவோம். அந்த நான்ஸ்டிக்லாம் ஊற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் காஞ்ச மாதிரி ஆகிடும், ட்ரையாக மாறிடும். ஆனால் இந்த கேஸ்ட் அயர்ன்லலாம் நம்ம சாப்பிட்றப்ப நம்ம ரொம்ப நேரத்துக்கு அது வந்து ட்ரை ஆகாதுங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக அந்த டேஸ்ட்னஸ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் வந்து கொடுக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, எந்த தீங்குமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு பியூரான ஒரு அயன் தான். சரிங்களா? எந்த தீங்குமே கிடையாது. நம்ம இந்த நான்ஸ்டிக்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம மாறி குக் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்ம வந்து பாதுகாக்க முடியுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது இந்த குக்வேரில் நம்ம சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இது நேச்சுரலாகவே நான்ஸ்டிக் ப்ராப்பர்ட்டியே கொடுக்குங்க. ஒட்டாமல் வந்துடும். நம்ம பழக பழக வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமலும் சூப்பராக வந்து குக்காகி வந்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாத்திரங்கள்லாம் தேவைப்பட்டது அப்படின்னா நம்ம வில்லேஜ் குக்கர்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம ஆல்
ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் வந்து நம்ம ஷிப்பிங் வந்து பண்ணிடலாங்க. ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ்லேருந்து 200 300 அந்த மாதிரி எவ்வளோ வெயிட்டுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தாங்க நம்ம ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து போடுறோம். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக வந்துட்டு எங்கே இருந்தாலும் ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பி கொடுத்துட்றோங்க. தேங்க்யூ. அடுத்த சீரீஸில் நம்ம வேறு ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம்.